நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது, பேசுகிறவங்க மட்டும்தான் அதற்கு பொறுப்பு. நீங்கள் தவறான கருத்துக்கள் சொல்லையிலையோ இல்லை யார் மேலேயாவது பர்சனல் அட்டாக் பண்ணையிலையோ மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேசக்கூடிய நீங்கள் தான் உங்களுடைய அப்ரோச்சை மாற்றணுமே தவிர்த்து லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுன்றது அது சரியான வாதமாக தெரியலை. அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டு சரியான விதத்தில் பேசினாலே போதும். லைவ் டெலிகாஸ்ட் நிப்பாட்டணும் அப்படின்றது உங்களுடைய பயத்தை தான் காட்டுது. வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. ஜோசியக்காரன் சொல்றது, சினிமால பேசுற பஞ்ச் டைலாக், சபாநாயகர் இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சினிமா போல பஞ்ச் டைலாக் என்பதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு உதயநிதி ஸ்டாலின்.